ரவி அவங்க மனைவி மாயா மற்றும் பசங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருந்ததால பசங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தொல்லை பண்றாங்க. மம்மி ப்ளீஸ் எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆமாம்மா, நாங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பாட்டிய பாக்கறதுக்காக நாங்க அவங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். சரிடா செல்லம், நம்ம கண்டிப்பா பாட்டி வீட்டுக்கு போலாம்டா செல்லம். நான் கூட பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா வந்ததும் நான் அப்பா கிட்ட கேக்குறேன். ரவி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி வீட்டுக்கு போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது கேட்டதும் ரவி ரொம்ப சந்தோஷப்படுறான். அட வாவ், நாம அங்க போறது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம எனக்கும் ஆபீஸ்ல இருந்து 1 வாரம் லீவ் இருக்கு. அட நீங்க நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க. சரி சரி, அப்படின்னா நாம நாளைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்பலாம். அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், எல்லாத்தையுமே கிளீனா பேக் பண்ணிடு. அம்மா என் டால் எடுத்துக்க மறந்துடாதீங்க. ஆண்டா செல்லம், நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். மறுநாள் சாயந்தரம் ஆனதும் எல்லாரும் அவங்களோட வண்டியில கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அலில எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. டீனா மற்றும் ரிங்கு அவங்க பாட்டிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க என்ன பார்க்க வந்தப்ப ரொம்ப குட்டியா இருந்தீங்க. இப்ப பாரு எவ்வளவு பெருசாயிட்டீங்கன்னு. ஆமாமா, நல்லா வளர்ந்துருக்காங்க, ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூமுக்கு போய் படுக்க போயிடுறாங்க. அட வாவ், இந்த ரூம் எவ்வளோ அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜன்னலுக்கு வெளியில பார்த்தா பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்கு. மறுநாள் காலையில எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசங்க 2 பேரும் சேர்ந்து வெளிய சுத்தி காட்டு கூட்டிட்டு போக சொல்லி அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. அப்பா பாட்டி சொல்றாங்க, பாருங்க பசங்களா, ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஊஞ்சல் கூட இருக்கும். ஆனா யாரும் அங்க போக மாட்டாங்க. நீங்க கூட போகாதீங்க, சரியா? ஏன் போக கூடாது பாட்டி? அதுல என்ன இருக்கு? அப்ப பாட்டி கோவமா அவகிட்ட சொல்றாங்க, ஒரு வாட்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். ஓகே பாட்டி, நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம். ஆனா தயவு செஞ்சு எங்களை வெளியே போய் சுத்தி பார்க்க விடுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சுத்துறதுக்காக போறாங்க. ஊர்ல இருக்க சில பேரு அவங்க 2 பேரையும் பார்த்து இப்படின்னு சொல்றாங்க. அட மகளே, யாருமா நீ? இதுக்கு முன்னாடி நாங்க உங்க 2 பேரையும் இங்க பார்த்ததே இல்லையே. ஆமா அங்கிள், நாங்க இந்த ஊருக்காரங்க இல்ல. நாங்க டெல்லில இருந்து வந்திருக்கோம் எங்களோட பாட்டி வீட்டுக்கு. இப்ப ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். அட இது நிஜமா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கேம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருங்க. ஆனா அது என்ன அங்கிள்? ஆத்துக்கு பக்கத்துல அந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் அங்க போகாதீங்க, சரியா? சரி, ஓகே. ஆனா அவ எங்க கேப்பா? அவகிட்ட அடம் பிடிக்கிறா, போயே போறோன்னு சொல்றா. டீனா ரிங்கு கிட்ட சொல்றா, அடனா ப்ளீஸ், நாங்க போறேன். ஆனா தூரத்துல இருந்தே அந்த ஊஞ்சல பாத்துட்டு வந்துருவேன். நான் கிட்ட போக மாட்டேன். நான் சொல்றது நம்பு அண்ணா. அட சரி சரி, ஆனா தூரத்துல இருந்து பாத்துடணும். அவங்க 2 பேரும் அந்த ஊஞ்சல பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த ஊஞ்சல பாக்குறாங்க. மெதுவா அந்த ஊஞ்சல் அப்படியே காத்துல ஆடுற மாதிரி முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே அவ அதுல போய் அப்படியே எக்ஸைட் ஆகி உட்காந்து ஆட ஆரம்பிக்கிறா. அத பார்த்து ரிங்கு கூப்பிடுறான். டீனா, நான் இங்க வரும்போதே உங்ககிட்ட சொன்னேன்ல ஊஞ்சல் கிட்ட இருந்து தூரமா இருக்கணும்னு. அட அண்ணா, பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? வா நீ கூட ஆடு, ரொம்ப நல்லா இருக்கு, வானா. ஓஹோ, சரி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்தா அப்புறம் அவங்க ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. டீனா அப்பா அம்மா கூட தூங்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் ரிங்கு பாட்டி கூட தூங்குறதுக்காக போறாரு. பாதி ராத்திரி ஆகுது. அப்ப வெளிய இருந்து விசித்திரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. டீனுவ கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அவ எழுந்து போறா. கடைசியா பார்த்தா அந்த ஊர்ல இருக்க அந்த மரத்துக்கிட்ட அவ போறா. ராத்திரி அவ தண்ணி குடிக்கலான்னு அவங்க அம்மா எந்திரிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்துல குழந்தை இல்ல. அவங்க வீடு முழுவதும் டீனாவை தேடுறாங்க. ஆனா டீனா எங்கேயோ இருக்க மாட்டா. அவங்க பயந்து போய் டீனாவோட அப்பாவை எழுப்பி இப்படின்னு சொல்றாங்க, என்னங்க எழுந்துடுங்க, பாருங்க டீனா இவ்ளோ ராத்திரில எங்க போனானே தெரியல. அட என்னம்மா, இந்த நேரத்துல அவ எங்க போக போறா? போய் தேடி பாரு. அவ பாட்டி கூட தூங்கிட்டு இருக்காளோ என்னவோ. ஆமாங்க, அம்மாவோட ரூம்ல கூட போய் பார்த்துட்டேன். அங்க அவ இல்லங்க. டீனா எங்கேயோ இல்லங்க. அவ எங்க போனானே புரியல. ஐயோ கடவுளே, இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்க போனா? சரி இரு, நான் வெளியே போய் பாக்குறேன். சத்தம் கேட்டு பாட்டி கூட எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அட என்ன இது, இந்த ராத்திரியில இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன ஆச்சு சொல்லு. அம்மா அது என்னன்னா இல்லம்மா, பொண்ணு எங்க போனாலே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே ஊர்லயே அவளை தேடுறதுக்காக கிளம்புறாங்க.
இப்படி அவங்க ஊர்ல தேடிக்கிட்டே இருக்கிற நேரத்துல கடைசியா அந்த ஊர்ல இருக்க அந்த பெரிய மரத்தடியில இருக்க ஊஞ்சலுக்கிட்ட போய் பார்த்தா அங்க அவ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. மகளே டீனா, இந்த ராத்திரி நேரத்துல நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அப்புறம் இங்க வரக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருந்தாங்கல்ல. டீனா எதுவுமே சொல்ல மாட்டா, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பா. அத பார்த்த உடனே பாட்டி கிட்ட போறாங்க. அப்ப சடனா யாரோ அடிச்ச மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமலே கீழே விழுந்துடுறாங்க. அத பார்த்த உடனே டீனா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே டீனா ஒரு பேயாக மாறிடுறா. அப்புறம் சொல்றா, யாரையோ விட மாட்டேன், எல்லாரையும் சாகடிச்சிடுவேன். பேய பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போறாங்க. ஐயோ, என்ன ஆச்சு என் குழந்தைக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டீனாவோட அம்மா அப்பாவும் ஜோரா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாட்டி தைரியமா எந்திரிச்சு நின்னு அனுமால் சார்லஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது சொன்ன உடனே பேய் அவளோட உடலை விட்டு மாயமாயிடுது. ஆனா டீனா இப்ப அப்படியே தூங்கிடுறா. அப்புறம் பார்த்தா அவ மயங்க கீழே விழுந்துடுறா. ரவி அவங்க குழந்தையாகிய டீனாவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் டீனா கிட்ட ரவி சொல்றாரு, அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்கப்பா, இனிமே நான் அந்த ஊஞ்சல் கிட்ட போக மாட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே விளையாட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. எல்லாரும் தூங்கின பிறகு பாதி ராத்திரியில டீனாவோட அம்மா எந்திரிச்சு பார்த்தா அவங்க பக்கத்துல அன்னைக்கு கூட டீனா இல்ல. அத பார்த்த உடனே அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அவங்க கணவரும் அவங்களும் பாட்டியோட ரூமுக்கு போய் அவங்க பாட்டிய கூப்பிடுறாங்க. அட என்ன இது, இங்க என்ன நடக்குது? ஏன்பா, ஏன் இவ்ளோ எதுக்காக கோவமா இருக்க? என்னோட பொண்ணு இன்னைக்கு மறுபடியும் அவ ரூம்ல இல்ல. அட கடவுளே, என்னப்பா மறுபடியும் டீனா அந்த ஊஞ்சல் கிட்ட போயிட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வீட்ல இருந்து கிளம்பி சர்பஞ்ச் வீட்டுக்கு போறாங்க. சர்பஞ்ச் வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அங்க இருந்து சில ஆட்களை கூட்டிக்கிட்டு ஊஞ்சல் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஊஞ்சல் மேல மறுபடியும் டீனா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருப்பா. அத பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போறாங்க. ரவி பயந்துகிட்டே டீனா கிட்ட போய் பேசுறாரு. மகளே, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். டீனா பயங்கரமான குரல்ல சொல்றா, நான் யாரையும் விட மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டீனா பேயோட ரூபத்துக்கு மாறிடுறா. எல்லாரும் சாக போறீங்க, யாரையும் விட மாட்டேன், என்னோட ஊஞ்சல் மேல யாரு உட்கார்றாங்களோ அவங்க செத்துருவாங்க. அப்ப சர்பஞ்ச் அந்த பேய்கிட்ட சொல்றாரு, அட இங்க பாரு பேயே, உடனே நீ இந்த பொண்ணை விட்டுரு. இந்த பொண்ணு அப்படி உனக்கு என்ன தப்பண்ணா? எதுக்காக நீ இந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிற? அப்ப அந்த பேயி கோவமா சொல்லுது, நான் யார என்ன பண்ண? அப்ப ஏன் எல்லாரும் என்ன சாகடிச்சாங்க? இந்த பேய் இப்படி சொன்னா கண்டிப்பா கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் சார்லஸ் லாக்கெட்ட கையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட போறாங்க. பேய் அந்த லாக்கெட்ட பார்த்த உடனே பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுது. டீனா உடலை விட்டுடுது. உடனே அவங்க கூட்டிட்டு வந்து வீட்ல படுக்க வைக்கிறாங்க. டீனாவோட அம்மா சர்பஞ்ச் கிட்ட சொல்றாங்க, சர்பஞ்சி, என்னோட பொண்ணை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பேய் என் பொண்ணை விட்டு வைக்காது. சர்பஞ்ச் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊரோட பூசாரி கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அட, அந்த ஊஞ்சல் சபிக்கப்பட்டதாச்சே. சாகிறதுக்கு முன்னாடி அந்த பேய் சாபம் கொடுத்திருந்தது. யாராவது போய் அந்த ஊஞ்சல்ல விளையாடினாங்கன்னா அப்புறம் அவங்கள அதை விடாது. நான் அதனாலதான் சொல்றேன், யாராவது போய் அந்த ஊஞ்சல்ல விளையாடினா அதுக்கப்புறம் அவங்கள அந்த பேய் விடவே விடாது. அந்த பேய் எதுக்காக அந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தது? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட தான் 2 பேரும் சந்திக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஊஞ்சல்லையே விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் சிட்டிக்கு கிளம்பி போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணால இது எதையுமே தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதே மரத்துல அவ தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. ஓ, அப்ப அந்த பொண்ணுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனா பூசாரி ஐயா, அந்த பொண்ணு என் பொண்ணையும் அப்புறம் அந்த கிராமத்தையும் விட்டுட்டு போற மாதிரி ஏதாவது வழி இருக்கும்ல? அந்த பொண்ணு நிரந்தரமா போயிடணும். கண்டிப்பா இருக்கு. அப்ப பூஜாரி அந்த ஊஞ்சல் கிட்ட போறாரு. அங்க போய் ஏதோ மந்திரத்தை சொல்லி தண்ணி தெளிச்ச உடனேயே அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அட சத்தண்டா சாமி, ஐயோ காப்பாத்துங்கடா என்ன. அதுக்கப்புறம் பூஜாரி அந்த ஊஞ்சலுக்கு நெருப்பு வைக்க சொல்றாரு. அந்த ஊஞ்சல் நெருப்புல எரிஞ்ச உடனே அந்த பேயோட உடல் கூட அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய் கூட எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அனிலிருந்து எல்லாருக்குமே அந்த பேய்கிட்ட இருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்குது.